நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை காலங்களில் துணிகளை வெளியே வந்து காய வைக்கவே முடியாதுங்க. என்னதான் காய வச்சாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், காயவே காயாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் துணிகளை வீட்டுக்குள்ளே வந்து ஆணி அடிக்காமல் கொடி கட்டி துணியை வந்து எப்படி காய வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம ஆணி அடிக்கணுன்றது கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆல்ரெடி கொசுவலெல்லாம் கட்டுறதுக்கு 4 கார்னரில் வந்து இந்த மாதிரி ஆணி வந்து அடிச்சு வச்சிருப்போம். ஸோ அந்த ஹூக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக கொடிகளை கட்டி துணிகளை காய வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கைகளை துவைக்கிற துணியாக இருந்தால் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்த பிறகு இந்த கொடியில் போட்டு காய வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷினில் நீங்கள் துணிகளை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைச்ச துணியை அழகாக காய வச்சு எடுத்துடலாங்க ஈஸியாக. பாருங்கள், நான் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் 2 ஹூக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு கொடி வந்து கட்டி விட்டுருக்கேன். இந்த கொடியில் கொஞ்சமாக துணி போட்டு நான் காய வச்சு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுக்கு 4 கார்னரில் 4 ஹூக் வந்து செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 4 சைட்லேயுமே நீங்கள் வந்து இதே மாதிரி கொடியை வந்து கட்டிக்கலாம். கொடியை கட்டிட்டு 4 சைட்லேயுமே நீங்கள் கிளாத்தை வந்து போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நைட்டில் எப்போவுமே ஃபேன் ரெகுலராக போடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேன் போடும்போது இதுக்கு தனியாக நீங்கள் ஃபேன் போட்டு காய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. துணியை வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் காஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆணி அடிக்காமல் இருக்கிற ஆணியை யூஸ் பண்ணி துணியை காய வச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.